எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சிவா அருண் டிவியில் ஒத்த ரோசா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய போஸ்டரும் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஃபஸ்ட் லுக் இதெல்லாமே பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. இது ஒரு காமெடி பர்பஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை பண்ணோம். ஸோ இதில் நடித்த ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கண்டிப்பாக நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து நான் எடுத்து முடிக்கிறதுக்கு அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மூவியில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ஆக்ட்ரஸாக இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்துலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் வேணும்னாலும் இவங்களை நீங்கள் அணுகலாம். மேடம் வணக்கம், உங்கள் பேருங்க? என் பேர் மகேஸ்வரிங்க. மகேஸ்வரி. ஸோ ஓகே, நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் சான்ஸ் கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு சான்ஸோட விடாமல் இன்னும் எனக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க. சான்ஸ் கொடுக்கணும். ஓகேங்க. நீங்கள் இப்போ இந்த ரோல் பண்ணீங்க, இந்த ரோல் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதை பாருங்க, நல்லா இருக்கும். காமெடி அதிகமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆமாம், செம்மையாக இருக்கும். ஓகே, தேங்க்யூங்க. அடுத்தது நம்ம டான், ஸோ ஒன் ஆஃப் தி டான்னு சொல்லலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் தெரிய விட்டுருக்காரு. ஆனால் வணக்கங்க. இப்போ எப்படிங்க இந்த ரோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? பார்க்கவே இல்லை, பயங்கரமாக த்ரில்லிங்காகவும் இருந்தது, காமெடியாகவும் இருந்தது. இது மாதிரி இன்னும் நடித்ததில்லை. ஸ்கூலில் கூட அது மாதிரி பண்ணதில்லை. சரி, ஓகே. என்னுடைய டைரெக்ஷனில் இந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு காமெடி ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் புதுமையாக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு? ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, இங்கேயே வர்றோம், புதுசாக இருந்துச்சு. ஒரு சிரிச்சிட்டே இருந்தீங்களா? ஐயோ, நீங்கள் டயலாக்கே பேச முடியல, 4 டேக் நானே எடுத்துருக்குறேங்க. அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவை, அந்தளவுக்கு அதில் அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூண்ணா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்லாங்க. உண்மையாகவே சொல்லணும்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து மெருகேறிட்டு இருக்கு. ப்ரோ வணக்கங்க. வணக்கம் ப்ரோ. என்ன ப்ரோ, உங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் உங்களை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எப்படிங்க, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் பண்ணுறீங்க, எப்படிங்க? அதாவது இப்போது ஏதாவது கேரக்டர் கொடுத்தாலும் அது வேணால் மாறிடுது அந்த மாதிரி. ஓகேங்க, அது இன்ட்ரெஸ்ட் வருது, அது இன்ட்ரெஸ்ட் வருது. சரிங்க. இந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ப்ரோ, இல்லை நம்ம இதை கட் பண்ணி எடிட்டெல்லாம் பண்ண போகிறது இல்லைங்க, இருக்கிறதே போடுறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நகைச்சுவையாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே இவரால் தான் இருந்துச்சு. இவருடைய பேர் வந்து அரக்கிருக்குன்னு வச்சுருந்தோம். அந்த நேம் சொல்லவே எல்லாருமே விழுந்து சிரிச்சுட்டே இருந்தோம். ப்ரோ அந்த இது உங்களுக்கு ஏதாவது புண்படுற மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு நகைச்சுவையாக எடுத்து அது கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ரோ, கொஞ்சம் லைட்டாக அப்படியே இப்போ காமெடி ஆகிடுச்சு. அப்படியே ஓகே, கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சினிமா துறையிலே ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவை தன்மை வந்து உங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ நாளடைவில் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க. ப்ரோ அடுத்து நீங்கள் என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறீங்க? அடுத்து உங்களுக்கு தான் பண்ணலான்ட்டு இருக்கு சொல்லிட்டீங்க. எனக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க? இல்லை, உங்கள் சேனல் தான் பண்ணலான்ட்டு. என் சேனலில். ஓகே, கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து நான் சான்ஸ் கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீபவன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவர் வந்து சிரின்னு சிரிச்சுட்டே இருந்தார். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் மோகனுடைய நேமு இவர் தான். ஸோ இவர் வந்து இல்லைன்னா ஃபன்னியாக இருக்காது. ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா கலகலப்பாக இருந்தது காரணமே இவர் தான். ப்ரோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்? ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நீங்கள் எடுப்பீங்கன்னு. ஏன்னா நம்ம எல்லாமே எடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்தோம். ஆனால் இது வந்துட்டு எல்லாத்தோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காமெடியாக பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைமு. நான் வந்துட்டு ஃபஸ்ட் திங்கிங் வந்துட்டு இந்த படம் வந்து வேறு மாதிரி போகும்னு நினச்சேன். ஆனால் டோட்டலாகவே அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது படமே. நீங்கள் பார்த்து இது ஃபீல் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது படம், நல்லா வரும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல். ஓகே, ஸோ வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நகைச்சுவையாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களை சொல்லணுன்னா இவங்க சினிமா துறையில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சினிமா ஃபீல்டில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க. நம்ம டீமில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது கொடுங்க, நான் அப்படியே ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன்.
எங்க எல்லாத்தையும் கேட்டீங்க. இல்லை அவர் இந்த இதோட சேனலோட ஓனர் உங்களுக்கு வந்து இந்த படத்துல எப்படி? அதாவது நான் திங்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வேற மாதிரி ஒரு ஸ்டைலில் திங்க் பண்ணேன். பட் எனக்கு போக போக ஒரு காமெடியாக இதை கொடுக்கணும், ஒரு சீரியஸாக நம்ம போகாமல் ஒரு எல்லாருமே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு காட்சிகளாக நம்ம வைக்காமல் ஒரு நகைச்சுவை தன்மையோடு இதை முடிச்சா கண்டிப்பாக எல்லாருமே சிரிப்பாங்க. அதே சமயம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மூவி வந்து ஒரு சிரிக்கிற ஒரு மூவி வந்து கொடுத்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நான் நினச்சேன். உங்க கிரியேட்டிவிட்டிக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு? காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்காரு பாருங்க, இவர் தான் வந்து, ஏன்னா இவரோட நேமை வந்து நான் செலக்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து அந்த ஒரு காமெடி வந்து உள்ளே தோணிருச்சு. ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்து இவருடைய நேம் சூஸ் பண்ணும்போதே எனக்கு அது தோணிருச்சு. ஆமாம், சூப்பர் ப்ரோ, தேங்க்யூங்க. ஸோ யூவர்ஸ், நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாங்க, உங்கள் வாயால் சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பில் பட்டனை அமுத்திடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.